இந்த வீடியோ வந்து ஒரு HTMLோட கண்டினியூஷன் வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹை, ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செய்வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெட்டிங்ஸ் அண்ட் பேராகிராஃப்ஸ் பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட HTML வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 6 டைப் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5 அண்ட் ஹெட்டிங் 6. ஓகேங்களா, அது எல்லாமே எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் 1னா H1, அதுதான் ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா, H1 போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதில் இதுக்குள்ளே வந்து உங்களோட ஹெட்டிங் 1 நீங்கள் போடலாம். நான் வந்து சும்மா ஹெட்டிங் 1 போடுறேன். ஹெட்டிங் 1 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கீழே வந்துட்டு மறுபடியும் H2 அப்படின்னு போட்டு ஹெட்டிங் 2 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதே மாதிரி H3, H4, H5, H6, H6 வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். சேம் அதே மாதிரி H3 போட்டுக்கிறேன். ஹெட்டிங் 3 போட்டுக்கிறேன். அடுத்ததாக H4, ஹெட்டிங் 4, அடுத்ததாக H5, ஹெட்டிங் 5, அடுத்ததாக H6. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா ஹெட்டிங்கும் போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எல்லாமே வந்துடுச்சு. ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5, ஹெட்டிங் 6. இந்த ப்ரௌசர் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்டிங் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கோமோ அது தகுந்த மாதிரி ஃபாண்ட் சைஸை சின்னது பண்ணிக்குது. ஓகேங்களா, இது வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் அதை எடுத்துக்குது. அதெல்லாம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஹெட்டிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லேயே கூட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. சேம் அதே மாதிரி தான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ ஹெட்டிங் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா P. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு பேராகிராஃப்கான டேக். ஓகே, இதுக்குள்ளே இப்போ நமக்கு தேவையான கண்டென்ட் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு நான் சும்மா கொஞ்சம் டம்மி கண்டென்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு இந்த லோரம் இப்ஸ்ன்ற வெப்சைட்டில் போயிட்டு இங்கேருந்து கொஞ்சம் டம்மியாக கண்டென்ட் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது பாருங்கள். இந்த பேராகிராஃப் அப்படின்னு நான் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃப்குள்ளே நான் போட்டுடுறேன். ஓகே, போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். பாருங்கள் நம்ம அங்கே எழுதின பேராகிராஃப் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் எழுதணும். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி HTML பற்றி தெரியும், நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனால அதை சொல்லுங்கள். மேபி அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா பாஸ் பண்ணி பொறுமையாக மறுபடியும் பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்த்தும் புரியலனா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.